அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 45 மற்றும் 46ஆம் வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்து விழித்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்களை தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்க்கும்போது இயேசு நாளை நடக்கக்கூடிய அல்லது பிற்காலத்தில் நடக்கக்கூடியவற்றிற்காக ஜெபம் பண்ணினார். நாமும் கூட நாளைய தினத்திற்காக, பின்பு நடக்கக்கூடிய இன்னல்களுக்காக, கஷ்டத்திற்காக, துன்பத்திற்காக, நோய்க்காக, நண்பர்களுக்காக, அம்மா அப்பாவிற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா? அந்த சீசர்களைப் போன்று தூங்குகின்றோமா? சிந்திப்போம். அன்பு ஆண்டவரே, இவ்வளோ நாட்களும் உம்மிடம் ஜெபம் செய்யாமல் தூங்கியதற்காக என்னையும் எங்களையும் மன்னியும். இனிமேல் விழித்திருந்து ஜெபம் செய்ய கிருபை தாரும். ஆமேன். Thank you, Jesus.